ఏడుకొండలవాడ వెంకటరమణ గోవిందా గోవిందా. ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து புரட்டாசி சனிக்கிழமை முதல் வாரமே நாங்கள் தளிகை போட்டுட்டோம். எங்கள் வீட்டில் நாங்கள் எப்படி சாமி கும்பிட்டோன்றதுக்கான ஒரு சின்ன வீடியோ தான் இது. வாங்க என்னெல்லாம் நான் பண்ணேன்னு சொல்கிறேன். காலையில் எழுந்து குளிச்சுட்டு கிச்சன்லாம் வீடெலாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு ஊற வைக்க வேண்டிய ஐட்டம்ஸ்லாம் ஊற வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு வந்து வடைக்கு உளுந்து ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து சக்கரை பொங்கலுக்கும் வெண்பொங்கலுக்கும் வந்து பச்சை பருப்பும் பச்சரிசியும் ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மாவிளக்குக்கும் பணியாரத்துக்கும் பச்சரிசி ஊற வச்சுருக்கேன். அப்புறம் சுண்டலுக்கு வந்து கொஞ்சமாக பட்டாணி ஊற வச்சுருக்கிறேன். பட்டாணி மட்டும் நைட்டே கொஞ்சம் ஊற வச்சுருங்க. அவ்வளோதான், ஊற வைக்க வேண்டியதெல்லாம் ஊற வச்சாச்சு. அடுத்து சாம்பாருக்கு வந்து பருப்பு எடுத்துருக்கேன் குக்கரில். இதில் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு ஒரு 3 விசில் அளவுக்கு விட்டு எடுத்துக்க போகிறேன். அதுக்கப்புறம் பட்டாணியும் உருளைக்கிழங்கும் போட்டு வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். உருளைக்கிழங்கு பொரியல் பண்ண போகிறேன். பட்டாணி வந்து சுண்டல் தாளிக்க போகிறேன். பருப்பு வந்து நல்லா வெந்துடுச்சு. இப்போ சாம்பார் செய்ய ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இன்றைக்கி வந்து சாம்பாரில் பார்த்திங்கன்னா முருங்கைக்காய், கத்திரிக்காய், மாங்காய், அப்புறம் சின்ன வெங்காயம், தக்காளி இதெல்லாம் சேர்த்து தான் இன்றைக்கி சாம்பார் செய்ய போகிறேன். ஒரு பக்கம் சாதம் வெந்துடுச்சு. இதை இப்போ வடித்து விட்டுற போகிறேன். அதுக்கப்புறம் ஒரு குக்கரில் வந்து பொங்கலுக்காக ஊற வச்சுருந்தேன் இல்லையா, பச்சை பருப்பும் பச்சரிசியும் அதை சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு கூடவே ஒரு டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கிட்டால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இது 3 விசில் அளவுக்கு விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பட்டாணியும் உருளைக்கிழங்கும் நல்லா வெந்துடுச்சு. உருளைக்கிழங்கு தோல் உரிச்சிட்டு நான் தனியாக பொரியல் பண்ண போகிறேன். இப்போது உளுந்து வந்து அரைச்சிட்ருக்கேன் கிரைண்டரில். இது வந்து வடைக்காக அரைச்சிட்ருக்கேன். உளுந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பணியாரத்துக்கு அரிசி ஊற வச்சுருந்தேன் இல்லையா, அதை வந்து உளுந்து வழித்த உடனே அதிலவே போட்டு அரைக்கணும். அப்போ தான் வந்து கிரைண்டரில் இருக்கிற உளுந்தும் இந்த பச்சரிசியும் சேர்ந்து ஒன்றா அரைஞ்சி வரும்போது பணியாரம் நல்லா சாஃப்டாக வரும். இப்போ பணியாரத்துக்கு தேவையான அளவுக்கு வெல்லமும் இதிலே சேர்த்து அரைச்சிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகி வரும் அப்போ தான். இப்போ இது அரைஞ்சதும் வழித்து தனியாக எடுத்து வச்சிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. ஜவ்வரிசியும் தண்ணியும் சேர்த்து கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் பாலும் சர்க்கரையும் சேர்த்து கொதிக்க விட்டுட்டேன். பாயாசமும் ரெடி ஆகிடுச்சு. பணியார மாவும் வழித்து எடுத்துட்டேன். இதில் வந்து ஒரு சிட்டிகை வந்து பேக்கிங் சோடாவும் அப்புறம் ஏலக்காயும் சர்க்கரையும் அரைச்சி வச்சுருந்தேன். அதுவும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துட்டு கலந்து எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் வடைக்கு உளுந்து அரைச்சி வச்சுருந்தேன் இல்லையா, அதில் வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லி இலையும் இதில் சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகும் சேர்த்து இதையும் கலந்து தனியாக எடுத்து வச்சுட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா அரிசியும் பருப்பும் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ சக்கரை பொங்கல் தான் செய்ய போகிறேன். இதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து சக்கரை பொங்கல் செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் வந்து வெல்லமும் தண்ணியும் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துட்டேன். அதில் வந்து இப்போ வேக வச்ச அரிசியும் பருப்பும் இதில் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல் நல்லா ஈஸியாகவே நம்ம ரெடி பண்ணியாச்சு. இது கூட ஏலக்காயும் சர்க்கரையும் பொடி பண்ணி வச்சுருந்தது அதுவும் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்து கலந்து விட்டுட்டா சக்கரை பொங்கல் ரெடி. இப்போது சக்கரை பொங்கலுக்கும் பாயாசத்துக்கும் தாளித்து எடுத்துக்கலாம். ஒரு பேனில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு அதில் முந்திரியும் திராட்சையும் வறுத்து எடுத்துக்கிட்டேன். இதை வந்து பாயாசத்துக்கும் சக்கரை பொங்கலுக்கும் சேர்த்துக்க வேண்டியது தான். அவ்வளோதான், பாயாசமும் சக்கரை பொங்கலும் ரெடி. இப்போ அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு போட்டு பச்சை மிளகாய் போட்டு அது கூட கருவேப்பிலையும் போட்டு வேக வச்சுருந்த சுண்டலை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக தேங்காயும் அப்புறம் கொத்தமல்லியும் சேர்த்து கலந்து எடுத்துட்டா சுண்டலும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக வந்து வறுக்க வேண்டிய ஐட்டம்ஸ்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். எண்ணெய் வந்து கடாயில் சூடாக இருக்குது. இதில் வந்து முதல்ல பணியாரம் சுட்டு எடுத்துக்கலாம். ஒரு கரண்டி ஊற்றிட்டு அது மேலே எழுமினதுக்கப்புறம் அடுத்த கரண்டி ஊற்றணும், இல்லைனா வந்து நல்லா வராது. இந்த மாதிரி 2 சைடும் திருப்பி போட்டு எடுத்துட்டா பணியாரம் சூப்பராக ரெடி ஆகிடும். அப்படியே சைடில் வந்து நான் வெண்பொங்கலுக்கும் தாளித்து எடுத்துட்டேன். இதை பொங்கலில் சேர்த்துக்க போகிறேன். அவ்வளோதான், நான் வந்து பணியாரெல்லாம் சுட்டி எடுத்து முடிச்சிட்டேன். இப்போ வந்து வடை போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எப்பயுமே வந்து ஸ்வீட் தான் போட்டு எடுக்கணும், அதுக்கப்புறம் தான் காரம் பொரித்து எடுக்கணும். இல்லைனா எண்ணெயில் வந்து அந்த காரம் டேஸ்ட் வந்து ஸ்வீட்டை வந்து கெடுத்துரும். ஸோ இப்போ வடையும் வந்து நல்லா 2 சைடும் கோல்டன் ப்ரௌனில் வெந்து வந்துடுச்சு. வடையை எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நான் அப்பளம் பொரிக்க போகிறேன். லாஸ்ட்டாக தான் அப்பளம் பொரிக்கணும், இல்லைனா நமுத்து போயிடும். சைட் பை சைட் நான் வந்து பொரியல்லாம் செஞ்சு எடுத்துக்கிட்டேன். முருங்கைக்கீரை பொரியல் பண்ணேன், அப்புறம் வாழைக்காய் பொரியல், உருளைக்கிழங்கு பொரியல்லாம் செஞ்சு எடுத்துட்டேன். சமையல்லாம் முடிஞ்சிடுச்சு. இப்போ இலை போட்டு சாமி கும்பிட வேண்டியது தான். ஃபஸ்ட்டு மாவிளக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் வந்து கொஞ்சமாக நெய் விட்டு திரி போட்டு விளக்கேற்றிடலாம். அதுக்கு ஒரு பூவும் வச்சிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா பானகம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன், அதையும் எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் ஒரு கப்பில் தயிரும் வச்சாச்சு. ஃபஸ்ட்டு வந்து ஸ்வீட் வைக்கணும் இல்லையா, அதுக்காக வந்து ஸ்வீட் பணியாரம் செஞ்சு வச்சுருந்தோம், அதையும் வச்சாச்சு. அப்புறம் வடையும் வச்சாச்சு.
அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை பொரியல் தேங்காய் போட்டு பொரியல் பண்ணியிருந்தேன், அதுவும் வச்சுட்டேன் ஒரு ஸ்பூனு. அதுக்கப்புறம் வந்து வாழைக்காய் பொரியல் செஞ்சுருந்தேன், அதையும் வச்சுட்டேன். அப்புறம் உருளைக்கிழங்கு பொரியல், அதுக்கப்புறம் சுண்டல், அதுக்கப்புறம் சக்கரை பொங்கல் கொஞ்சம் அதுவும் வச்சாச்சு. வெண்பொங்கல் செஞ்சுருந்தேன், அதையும் கொஞ்சம் வச்சாச்சு. அப்புறம் ஒயிட் ரைஸ் செஞ்சுருக்கேன், அதையும் இதில் வச்சாச்சு. நம்ம செஞ்சது எல்லாமே வந்து 1 பை 1 அப்படியே வச்சுட்டே வர வேண்டியது தான். சாம்பாரும் இதில் கொஞ்சம் ஊற்றியாச்சு. அப்புறம் கடைசியாக கொஞ்சம் பாயாசம் ஒரு பவுலில் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன். கூடவே அப்பளமும் எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் வாழைப்பழம் எல்லாமே வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். ஃபஸ்ட்டு வந்து சாம்பிராணி ஏற்றிட்டு அதுக்கப்புறம் கற்பூரம் காட்டிட்டு சாமி கும்பிட்டா அவ்வளோதான். புரட்டாசி சனிக்கிழமை சூப்பராக கும்பிட்டு முடிச்சதாச்சு. இதுக்கப்புறம் பிரசாதம் எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியது தான். ஃபஸ்ட்டு வந்து கொடுக்க வேண்டியது பார்த்திங்கன்னா பானகம். அதை எல்லாருக்கும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் தழுகை போட ஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து இலையில இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து மிக்ஸ் பண்ணணும். நான் வந்து எல்லாமே ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறதில்ல, கொஞ்சம் கொஞ்சம் மட்டும்தான் எடுத்து மிக்ஸ் பண்ண போகிறேன். ஏன்னா வந்து இது வந்து சாமி பிரசாதம், அது வீணாகிடக்கூடாது. இப்போல்லாம் யாரும் வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண சாதம் விரும்ப மாட்டாங்க. அதனால் வந்து நம்ம வீணாக்கிடக்கூடாது, அதே சமயம் நம்ம பழக்கத்தையும் விட்டுறக்கூடாதுன்றதுக்காக அதில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறேன். இது வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு பிடிக்காது, பசங்கள்லாம் வந்து லைக் பண்ண மாட்டாங்க. ஆனால் வந்து வாங்கி வாயில் வச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும், திரும்ப திரும்ப கேட்பாங்க. அவ்வளோதான், பெருமாள் பிரசாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வந்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், இல்லை உங்கள் பழக்கப்படி செய்யுங்க. புரட்டாசி சனிக்கிழமையை சூப்பராக செலிப்ரேட் பண்ணுங்கள். அவ்வளோதான், எங்கள் வீட்டு தளிகை முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.